பள்ளி, இரண்டு மேல்நிலை பள்ளிகளும் இணைந்து நடத்தும் இலக்கிய கூடல். கடலா கடல் அலையா, மாணவ கூட்டமா மலர் கூட்டமா அப்படிங்கிறது மாதிரி இருக்கின்றது. உண்மையிலேயே இங்கு இந்த இலக்கிய கூடல் விழாவிற்கு சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய ஐயா இருவர் அவர்களிடம் அவங்க முன்னாடி என்னை கொண்டாந்து நிப்பாடி இருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, பொன்னை வைத்த இடத்தில் பூவை வைத்தால் கொண்டு இருக்கின்றது. வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற என் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களே, முன்னிலை பொறுப்பு வகித்துக் கொண்டு நம்மிடையே உரையாற்ற காத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அண்மை பள்ளி தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களே, நல் என்ற அடைமொழியை பெற்று நல்ல குறுந்தொகை என்று சொல்வது போல நல் நூலகர் என்ற அடைமொழியை பெற்று இங்கே நம்மிடையே உரையாற்ற காத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அண்ணாமலை ஐயா அவர்களே, இம்மண்ணில் பிறந்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய பள்ளியை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆவிச்சி மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களே, வங்கி மேலாளராக, அதுவும் இந்தியன் வங்கி, இந்த எஸ்பிஐ, ஐஓபி, இந்தியன் பேங்க் இதெல்லாம் பார்த்தாவே எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஒரு இதா இருக்கும். மேனேஜர் சார் எல்லாம் பார்த்தாங்கன்னா அப்படியே 90 டிகிரியில இருப்பாங்க. ஆனா இவருக்கு எப்படிதான் தமிழ் மொழி மீது தீராத காதல் வந்தது என்று ஐயா தான் விளக்க வேண்டும். ஐயா ஜவஹர் சத்தியமூர்த்தி அவர்களே, வந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா முகைதீன் மரைக்காயர் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக மண்ணின் மைந்தர், அவர் பெயரை சொல்லும் பொழுதே அனைவரும் மனதிலும் மண்மனம் கமழ்கிறது. அதை பார்த்து என் மனம் மகிழ்கிறது. ஐயா, உங்கள் இருவரை பற்றி நாம் தனித்தனியாக செப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் அவ்வாறு நான் செப்பினால் அது எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், திருநெல்வேலியில போய் அது இருட்டு கடைக்கு போய் முன்னாடி நின்றுட்டு அல்வா வேணுமா கேட்கறது மாதிரி இருக்கும் இல்லைங்களா? தோப்பு கரணம் போட்டாலும் யாப்பு கரணத்தோடு எனக்கு எல்லாம் கொஞ்சம் எட்டிதாயா நிப்பேன் நல்லா. அதனால உங்களுடைய கவித்துவம், உங்களுடைய எழுத்தாற்றல், பேச்சாற்றலை பற்றி பேசுவதற்கு, நாங்கள் சொல்வதற்கு, அடியேன் சொல்வதற்கு தகுதி இருக்கிறதா என்று கூட நான் யோசிக்கிறேன். உங்கள் கவித்துவத்தை பற்றி சொல்வதற்கு எனக்கு ஒன்றும் தனித்துவம் இல்லை. ஏனெனில் இந்த இரு உப்பு கடலின் உள்ளீடெல்லாம் இந்த செப்பு குடத்தால் என்றும் செப்ப இயலாது என்று நான் கருதுகிறேன். அன்று பாரதி சேதுபதி உயர்நிலை பள்ளி தமிழாசிரியராக இருந்த போது இந்த ஆசிரியர் பணி எனக்கும் இதுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது, என் பணி வேற அப்படின்னு சொல்லி பணியவே உதறிட்டு நாட்டு நலம் கருதி வெளியில வந்தாரு. அது மாதிரி இந்த பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களும் ஆசிரியர் பணியை விட்டுட்டு தப்பிச்சு போய் எழுத்தாளரா சந்தோஷமா இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுதானே சார்? சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய கவிஞர் மதுக்கோ ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும், முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும், இங்கு குழுமி இருக்கக்கூடிய, மேடையில் குழுமி இருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும், இரண்டு பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும்,
என் சிறந்தாழ்ந்த வணக்கம். எங்க பொண்ணுங்க எல்லாம் நினைக்கிறாங்க சார், இப்பதான் வணக்கமே சொல்லி முடிச்சிருக்கீங்களா? ஒண்ணும் இல்ல, நான் பிரேயர்ல பேசுற மாதிரி பேச மாட்டேன், நீ பயப்படாது. அது வேற இது வேற. மொழி மொழின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். மொழி என்றால் என்ன? மனிதன் கருத்து பரிமாற்றத்திற்கு பயன்பட்ட ஒரு சாதனம், பயன்படுகின்ற ஒரு சாதனம், கருவி. இந்த மொழி இல்லைன்னா மனித இனம் வளர்ச்சி பெறாமலேயே, அதாவது பரிணாம வளர்ச்சி பெறாமலேயே இருந்திருக்கும். உலகில் எண்ணற்ற மொழிகள் பேசப்படுகிறது. அதாவது 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உலகளவில் பேசப்படுகிறது. அதில் ஒரு 200 மொழிகளுக்கு குறைவாகத்தான் எழுத்து வடிவம் இருக்கின்றது. அதிலும் ஒரு 6 மொழிதான் உலகின் மிக பழமையான மொழி என்று சொல்லப்படுகிறது. அந்த 6 மொழியில ஒரு மொழி எந்த மொழி சொல்லுங்க பாப்பா? வெரி குட், சூப்பர். கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சீனம், வடமொழி, தமிழ் மொழி. இந்த மொழிக்கு பேர் தான் செம்மொழி. இந்த 6 மொழிக்கு பேர் தான் செம்மொழின்னு சொல்றது. அப்படி உயர்தனி செம்மொழி என்று சொல்லக்கூடிய முதல்ல உயர்மொழி தான் வழங்கும் நாட்டில் பிற மொழிகளுக்கு தலைமையும் அவற்றினும் மிக்க மேலகம் உடைய மொழியே உயர்மொழி. தனித்து இயங்கும் ஆற்றல் சான்ற மொழியே தனிமொழி. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகம் உடைய மொழியே செம்மொழி என்று சொல்லப்படுகிறது. இந்த அனைத்து தகுதிகளும் பொருந்திய நம் மொழி, நம் மொழிக்காக எடுக்கக்கூடிய ஒரு விழா இந்த விழா. இத்தனை நாள் நம்ம பாட்டுக்கு குழந்தைகள் தின விழா, ஆண்டு விழா, அந்த விழா, இந்த விழா, பொன் விழா அப்படின்னு எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா உண்மையிலேயே இன்று மற்ற மகிழ்ச்சி. அதுவும் இந்த மதுப்பு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம பள்ளியில சொல்லியிருக்கேன். இந்த ஊருக்கு பணியாற்ற வந்ததில் நான் பேரோடு எழுதுகிறேன். உண்மையிலேயே இரும்போது எழுதுகிறேன். அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களாம் இந்த உட்கார்ந்துருக்காங்கல்ல பின்னாடி, அதுலயும் ஒரு ஐயா ரிட்டையர்ட் ஆயிட்டாங்கிறாரு. என்னை பார்த்தா ரிட்டையர்ட் ஆன மாதிரி இருக்கா, அவரை பார்த்தா ரிட்டையர்ட் ஆன மாதிரி இருக்கா? படிச்சோம், வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம், குடும்பத்தை பார்த்தோம் அப்படின்னு இல்லாம பாரதிதாசன் சொல்லுவான், தன் பெண்டு அப்படி தன் பெண்டு தன் பிள்ளை என்று இருப்பவன் கடுகு உள்ளம் படைத்தவன் அப்படின்னு சொல்லி. அடுத்தது அதே பாரதிதாசன் ஒண்ணு சொல்வார், உன்னை ஒன்று வேண்டுகிறேன். ஒரு தலைவன் வந்து சொல்றது மாதிரி இருக்கும். என ஈன்ற தாய்க்கும் தாய்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் உண்டாகும் எனில் அந்நாளில் எனக்கு மரணமே ஏற்பட்டாலும் செத்தொழியினால் எனக்கு திருநாளாகும் என்று சொன்னான். அப்படி தாய்மொழிக்காக ஒரு விழாவை எடுத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த விழா குழுவினர் முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் சிறந்தாழ்ந்து வணங்கி வாழ்த்துகிறேன். நம் மொழி ஒரு மொழியின் வளர்ப்ப சொன்ன 200 மொழி, அதுல தமிழ் மொழி 6 மொழியில ஒரு மொழின்னு சொன்னோமா? தமிழ் மொழிக்கும் பிற மொழிக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப தமிழ்ல வந்து பாடி போய் உட்கார்ந்தீங்க, அடுத்த வரி என்ன தெரியுமா வரும்? கன்னடமும் கலிதெலுங்கும் கவி மலையாளமும் உதித்து எழுந்த ஒன்றுபல ஆயிடும். கன்னடம், தெலுங்கு, மலையாளம் வந்து தமிழ்ல இருந்து பிரிச்சு போன மொழிங்க. அடுத்தது பின்னாடி வரும் ஆரியம்போல் வழக்கு ஒழிந்து அழியாமல் நிலை வச்சிருக்கக்கூடிய மொழி அப்படின்னு வரும். இந்த வடமொழி வந்து இப்ப வந்து அது எழுத்து வழக்குல மட்டும் இருக்கு. அதுக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல கீழடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஊரை பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க, டிவில நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? அதுல பெண்கள் நல்லா கவனிச்சுக்கீங்க, பானை ஊர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பானை ஊர்ல அந்த காலத்தில் வாழ்ந்த தாய்மார்கள், அப்ப எல்லாம் பேர் என்னவா இருந்திருக்கும்? ஆயிஷா, மனிஷா அப்படியா இருந்திருக்கும். பேச்சி அப்படிலாம் பேர் இருந்திருக்கும் இல்லையா? சுப்புனி அப்படிலாம் பேர் இருந்திருக்கும் இல்லையா? பேச்சிங்கிற பேரெல்லாம் பானை ஓட்டுல இருக்கு.
இருந்தாங்கன்னு அர்த்தம். ஒரு காலத்தில் தமிழே ஆட்சி மொழியாகவும் அனைத்திலும் போலச்சு இருந்தது. மூவேந்தர் காலத்தில் எல்லாம் இன்று உலகையே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அப்படியே ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆங்கில மொழிக்கு கூட அகவை என்னவென்று பார்த்தால் 1000க்கும் குறைவுதான். அதோட அகவை 1000க்கும் குறைவுதான். ஒரு 700 800 தேரலாம். அதுவும் தோராயமா தான் சொல்லலாம், துல்லியமா கூட சொல்ல முடியாது. இப்ப நமக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம பாடங்கள் எல்லாம் படிச்சிருக்கோம். 8 தொகை 10 பாட்டு, அது பெரும் கடல், பெரும் கடல். இப்படிப்பட்ட மொழியின் சிறப்பு காலத்தால் அப்படியே தொய்வடைந்த நிலையில் வந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் பசுமரத்தாணி போல் பள்ளி மாணவர்களுடைய மனதிலே மீண்டும் அதனை உயிர் பெற்று எழச் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் ஐயா இருவரையும் இங்கு உரையாற்ற, அவர்களுடைய உரை வீச்சை கேட்டோம்னா நம்ம எல்லாம் அப்படியே எப்படி இருப்பீங்கன்னு நீங்களே பாருங்க. முன்னாடி சொன்னாங்க இயல் இசை நாடகம்னு முத்தம்னு சொன்னாங்க. அடுத்தது ஆட்சி தமிழ் அறிவியல் தமிழ்னு வந்துச்சு. இன்னைக்கு கணினி தமிழ் அப்படின்னு வந்துச்சு இல்லையா? அனைத்திற்கும் புதுசா என்ன கண்டுபிடிப்புகள் வந்தாலும் அனைத்திற்கும் நம் மொழியில் அதற்கு சொல்லு உண்டு. அதைத்தான் நம் கலைச்சொற்கள் என்று சொல்லுகிறோம். பல்வேறு சிறப்புகளை கொண்டது நம் மொழி. நான் எனக்கு சொல்லும் போதே மேடையில் ஏறும் போதே இல்லப்ப சார் சொன்னாரு, 5 நிமிஷத்துக்கு மேல நீங்க பேசக்கூடாது, மைக்க குடிங்கிற மைக்க வந்து சொன்னாரு. அதனால யாம் அறிந்த மொழியிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணாம். உண்மை வெறும் புகழ்ச்சி அல்ல என்று பாரதி சொன்னதை அடியேனும் 100க்கு 100% அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். நான் மட்டுமல்ல, நம் அனைவரும் அதை ஒப்புக்கொள்வோம் என்று நம்புகிறேன். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே. இந்த தமிழ் மொழிக்கு எடுக்கக்கூடிய இந்த விழா சிறப்பாக நடைபெறவும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களையும் வணங்கி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி